அண்மைச் செய்தி. ஹைதராபாத் தியேட்டர் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் பலியான விவகாரத்தில் போலீஸ் விசாரணைக்காக நடிகர் அல்லு அர்ஜுன் ஆஜராகிறார். சம்மனை ஏற்று ஹைதராபாத் சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக நடிகர் அல்லு அர்ஜுன் ஆஜராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விசாரணைக்காக அல்லு அர்ஜுன் ஆஜராக இருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா 2 திரைப்படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்ட திரையரங்கிற்கு திடீரென்று அல்லு அர்ஜுனை காண ஏராளமானவர்கள் குவிந்தார்கள். அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் கூட்ட நெரிசலில் சிக்கி 35 வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார். அவரது மகன் தொடர்ந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கில் அல்லு அர்ஜுன் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த சந்தியா தியேட்டர் கூட்ட நெரிசல் வழக்கில் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அல்லு அர்ஜுனாவுக்கு தெலுங்கானா போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அல்லு அர்ஜுனுக்கு தெலுங்கானா உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் சட்டமன்றத்தில் அல்லு அர்ஜுன் மீது மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அவர் கூட்ட நெரிசல் இருக்கிறது என்று தெரிந்தும் தொடர்ந்து அவர் திரைப்படத்தை பார்த்தார். செல்லுமாறு தியேட்டரிலிருந்து வெளியேறுமாறு சொன்ன போதும் போலீசார் சொன்னதை கேட்காமல் தொடர்ந்து இருந்தார். அதே போல எந்த அனுமதி இல்லாமல் வந்தார். இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் அவர் செய்தியாளர் சந்தித்து தான் எந்த தவறும் செய்யவில்லை, இது போன்ற ஒரு கூட்ட நெரிசலோ அல்லது ஒரு பெண் உயிரிழந்திருக்கிற விவரமோ தனக்கு தெரிவிக்கப்படவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் போலீசார் ஏராளமானோர் குவிக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று அவர் 11 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்று நேற்று போலீசார் சம்மன் வழங்கியிருந்தார்கள். இந்த வழக்கில் நேரில் ஆஜராகி தங்களது தரப்பு விளக்கத்தை தர வேண்டும் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருந்தது. 2 மிக முக்கியமான விஷயங்களை போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒன்று, அல்லு அர்ஜுன் நடந்து கொண்ட விதம் குறித்த விசாரணை, அதாவது சம்பவ இடத்திற்கு அல்லு அர்ஜுனை அழைத்து சென்று அந்த இடத்தில் இது போன்ற அம்சங்கள் நடந்தன என்பது குறித்து அவரிடம் கேட்க வாய்ப்பு இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, போலீசாரிடம் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பவும் வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி திரு மகாலிங்கம்.